எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, கடைசி தோட்டா ரொம்ப ப்ரெஸ் மீட் நம்ம எதிர்பார்த்துருப்போம். நிறையா ப்ரெஸ் மீட்கள் நம்ம அட்டன் பண்ணோம். இப்போ வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. February 28. நம்ம படத்தை வந்து தேட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மிஸ்டர் ஜெனிஷ் வந்திருக்கார். அவர் தான் நம்ம படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னிலேருந்து வந்து பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முதல் படியாக பார்த்திங்கன்னா வந்து எங்களால் முடிஞ்ச ஃபஸ்ட்டு இந்த பிளைண்டு அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த உணவு கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனமும் மற்ற சக நடிகர்களும் சேர்ந்து முடிவு பண்ண விஷயங்கள் இது. அதனால் அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த ப்ரமோஷனை ஆரம்பிக்கலான்னு சொல்கிறது தான் முதல் நிகழ்ச்சியாக இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மேலும் இந்த படத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ராதாரவி சார், அப்புறம் ஸ்ரீகுமார் என் பிரதர், ரெண்டாவது வையாபுரி சார், வனிதா விஜயகுமார், அப்புறம் யாசர், அப்புறம் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பிஸி ஷெட்யூலில் நேற்று பார்த்துருப்பீங்க எல்லாம் அமரன் 100வது கொண்டாடத்தில் நேற்றுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் போக வேண்டியது. பட் போல இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதை ப்ரொடியூசர்கிட்ட பேசி நாங்கள் நடித்த படத்தோட ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணுன்றது இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா நான் வந்து தாழ்மையுடன் வேண்டிக்கொள்ளும். ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரில, பட் இருக்காங்க. பட் இது மாதிரி இருக்கணும். ஏன்னா அவருக்கு நேற்றுக்கே சொன்னார், ராஜேஷ் நான் கண்டிப்பாக வருவேன், நான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் அவரும் ஓகேன்ட்டார். அதனால் அந்த தயாரிப்பாளருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு தயாரிப்பாளரோட வழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த ப்ரமோஷன் டைம்ஸில் வந்து மற்ற இயக்குநர்களும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் போன படத்தோட ப்ரமோஷன்ஸ் போகிறதுக்கு வந்து உதவி செய்யணுன்றது இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் வையாபுரி என்ன மத்தியானம் ஊர் கிளம்புற ராஜேஷ் அப்படின்னாரு. இல்லைன்னா வந்துட்டு போகணும் அப்படின்னோடனே எதுவுமே பேசலை. அதனால் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லி, மேலும் எங்கள் படத்தோட இயக்குனர், ஏன்னா ஸ்பெஷலாக அவர் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்த படம் இது. அதனால் எனக்கு சொன்னபடி முடிச்சு கொடுத்ததுக்காக அவருக்கு இந்த மேடையில் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறது மீறி நாட்களையும் வந்து டேஸை வந்து அதிகப்படுத்திடுறாங்க. 20 நாள்னா 30 நாள், 30 நாள் 40 நாள்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு சொன்ன டேஸோட 1 டே வந்து எனக்கு ஷெடியூல் போட்டு காமிச்சு இப்போ 1 டே வந்து நானாக தான் பார்த்தேன். 1 டே வந்து எங்களுக்கு சிக்கனும் பண்ணி கொடுத்தாரு. சிக்கனும் பண்ணது இல்லாமல் நல்ல மேக்கிங்கும் பண்ணிருக்காரு. சிக்கனுன்றது அப்புறம் தான் நல்ல ஒரு மேக்கிங். அந்த டைரக்டருக்கு டேலண்ட் நிறையவே இருக்குது. அதனால் அவரை இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துறேன். ஏன்னா அவர் மேலும் நல்ல ஒரு பெரிய படங்களை அவருக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்கள் தரப்புலேருந்து என்கிட்ட தான் கேள்வி கேட்கணும்னா கேட்டுருங்க, அப்புறம் ஒவ்வொருத்தராக பேசுவாங்க. ஹீரோயின் ஷூட்டில் இருக்காங்க, அடுத்தது வந்துடுவாங்க. அவங்க இங்கே இல்லை, அவங்க பெங்களூரில் இருக்காங்க, வந்துடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த ப்ரமோஷனே அவங்கள பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஒர்க்கு, ஏன்னா அங்கே டேட்ஸ்லாம் பார்க்கணும். இப்போ பிரதர் இங்கே இருக்கார், ஏதோ ஸ்கிப் ஆகி வந்துட்டார். இப்போ இவரே எங்கேயாவது காஷ்மீர்லேயோ இல்லை டெல்லியிலையோ மாட்டினாருன்னு எப்படி நான் அவரால் வர முடியும்? அதனால் அவங்க அங்கே ஷூட் பண்ண அடுத்த ப்ரமோஷனை நீங்கள் பார்க்கலாம். அப்பா வந்து நம்ம ராதாரவி அப்பாவை நேற்றுக்கே அவர் பார்த்து வந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் எப்படியா மேக்ஸிமம் வந்துடுறேன்னு ட்ரை பண்ணுறேன்னாரு. உங்களுக்கே தெரியும் அவர் எல்லா ப்ரமோஷனுக்கும் அவர் ஃபஸ்ட்டு அவர் தான் உட்காருவார். உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. நான் மியூசிக் பண்ண ஆல்பம் சாங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பார். அவருக்கு வர முடியலன்னா அவருக்கு நேற்றுக்கே எனக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு வான் கொடுத்தாரு. பட் அதனால் அடுத்த ப்ரமோஷனை வந்துடுறேன்டா, நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாத, நீ ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வரைக்கும் நான் உன் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன்றத ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி சொல்கிறத விட ஒரு அப்பாவாக ஒரு மகன்கிட்ட ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணார். அதனால் இன்றைக்கி அவர் வரலன்றது எனக்கு இனிமேல் வரப்போகிற அடுத்த ப்ரமோஷன் தான் ரொம்ப முக்கியம். அதில் கண்டிப்பாக வந்துடுவார் அப்பா. வேறு ஏதாவது ரிலீஸ்க்கா? ரிலீஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து தயாரிப்பாளர் வந்து அதை ப்ரமோட் பண்ணி, இப்போ ஜெனி சொன்னாப்புல நிறைய அந்த மிடில் பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு மெயின் பர்சன் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது, மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால்
அதுக்கே நாங்கள் நிறையா விஷயங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. யார்கிட்ட போட்டு காட்டலாம், யார்கிட்ட விஷயம் என்னன்றது. நண்பர் பார்த்தீங்கன்னா 2 தடவை அவரை நான் மீட் பண்ணேன். டைரக்டர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். பட் அவருக்கே நான் போட்டு காட்டும்போது சரி கொஞ்சம் டைம் கொடுத்தா லேட்டாக போட்டு காமிச்சேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, சும்மா வந்துட்டு போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டான பர்சன் கிட்ட கரெக்டாக காட்டணும். ரெண்டாவது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஒரு எடிட்டில் நாங்கள் நிறையா வேலை பார்த்துருந்தோம். ஏன்னா அந்த ரஷ்ஷில் வந்து பார்க்கும்போது இந்த சீன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிடுது. அதனாலையும் கொஞ்சம் லேட்டு. அதனால் அப்புறம் பிரதரை மீட் பண்ணோம். பிரதருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஏன்னா அவர் சொன்னார் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சார், எங்கேயுமே லேகே தெரியல. எனக்கு என்னென்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டாக இருக்குன்னா ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வராங்கன்னா அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக வெளில போகணும், அது எனக்கு இருக்குது, நான் எடுத்துக்கிறேன்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கொடுத்தேன். நல்ல ஒரு மனிதர். என்னென்னா பார்த்தீங்கன்னா படம் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லி சைன் பண்ண அன்ன நாள்லேருந்து எல்லா ரைட்ஸுக்கும் இவர் தான் மூவ் பண்ணார். அதில் ஃபஸ்ட்டு ரைட் சைன் பண்ணுறது நேற்று தான் பண்ணேன், எஃப்எம்எஸ் பண்ணேன். இவர் மூலியமாக தான் முடிஞ்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அமேசான் ஓகே பண்ணிருக்காங்க. எல்லாம் அவர் மூலியமாக தான் நடக்குது. ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தோன்னு இல்லாமல் அந்த தயாரிப்பாளருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தா அது வந்து வரல விட்டு எண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து தேட்டர் போட்டுட்டு அதில் வருமானம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் பட் பிரதரை நான் சொல்ல வேண்டிய கடமைங்க. ஏன்னா அவரோட மெனக்கடல் தான் இந்த படத்தோட அவுட்புட்டு தேட்டரை வந்து ரிலீஸ் ஆகுது காரணம். அதனால் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே, புரியலண்ணே. ஆ இல்லை, அந்த சின்ன பட்ஜெட்னா என்ன பட்ஜெட் அமௌண்ட்ண்ணே? இப்போ சின்ன பட்ஜெட் வந்து எவ்வளோ எடுக்கலாம் இன்றைக்கி? இப்போ 2 கோடி 3 கோடி 1 கோடி அதெல்லாம் எடுக்கக்கூடாது சொல்கிறாரு. பட்டு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ குட் நைட் ஒரு படம் வந்தது, அது என்ன பட்ஜெட்னு எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் காப்பி தெரியும். அதெல்லாம் ஹிட் ஆகலையா? அப்படிலாம் நல்ல கண்டென்ட் நல்ல தரமான படங்கள் நீங்கள் எடுத்தால் போதும். அதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் சொன்ன கான்செப்ட் வந்து அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஒருவேளை அவருக்கு அதுவாக இருக்கலாம். பட்ஜெட்டில் அப்புறம் என்ன, படம் நல்லா இருக்கா, என்டர்டெயின்மெண்ட்டாக மக்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். சுந்தர் சி சார் படம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்கீங்க, ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த நம்பிக்கையில் கொண்டு வந்திருப்பார் யோசிச்சு பாருங்கள். பட்ஜெட் விட்டுருவோம், அந்த ப்ளே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான் நம்பிக்கை. பழைய படம் புது படம்லாம் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார். மக்கள் உள்ளே வராங்கன்னா என்ன 2 மணி நேரம் நீ வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும். மெசேஜ்லாம் சொல்லாது. ஏன்னா அவங்களாம் நிறைய மெசேஜ் வீட்டிலே சொல்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற படம்லாம் தான் நீங்கள் ஹிட் ஆகிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குன்னா என்டர்டெயின்மெண்ட் மூவியில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் எனக்கு அதில் நம்பிக்கை உடன்பாடு இருக்குது. அதான் சார், இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அது சொல்லலையே எங்களுக்கு. அவர் நடிகர் சங்கத்துலேருந்து பேசுகிறாரு எனக்கு கேட்டுங்களா? அவர் ஒரு பொது நடிகராக பேசுகிறாரு, நடிகர் சங்கம் சார்பாக பேசுகிறாரு. தயாரிப்பாளர் சங்கம் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெப்சியோட ஒரு சின்ன மீட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எங்கெங்கே லாக் ஆகிறோன்னா நிறையா விஷயங்கள் வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து நிறையா இப்போ வந்து ஒரு 6 பேர் வச்சு தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. எங்களால் 3 பேர் தான் வைக்க முடியும். எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது, அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்து மெனக்கெட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட் ஃப்ரம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால இவ்வளோ பட்ஜெட் தான் பண்ணலாம், இவ்வளோ பட்ஜெட் பண்ணக்கூடாது அப்படின்ற உடன்பாடில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நல்ல படம் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக. நேற்றுக்கு பாருங்கள் கவுண்டமணி சார் படம் வந்திருக்கு, நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு படம் நேற்றுக்கு அந்த பேபி, அது மாதிரி நிறைய எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது. என்னென்னா பெரிய படம் வந்து அவங்க பெரிய படம் எல்லா படம் நல்லா விடுதா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரிய படம் எத்தனை படம் உங்களுக்கே சொல்லுங்கள், நான் பேச சொல்ல மாட்டேன். சின்ன படங்களுக்கு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன்னா உங்களால் ஒண்டி தான் நல்ல படத்தை வந்து அது சின்ன படமோ பெரிய படமோ உண்மையாக சொல்லக்கூடிய இடம் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்காங்க. ஓஹோ இப்போ இந்த டிவிக்காரர் சொல்கிறாங்க, இந்த ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாங்க, இந்த டிவிக்காரதை போடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க. அதனால் ஊடகவியாளர் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உண்மையான விஷயம் சின்ன படம் பெரிய படமோ சப்போர்ட் பண்ணுங்கன்றேன். கரெக்டு கரெக்டு.
சார் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இன்றைக்கி மணிகண்டன் யார்? மணிகண்டன் எப்படி வந்தார்? அவர் ஏற்றுக்கலையா ஆடியன்ஸ்? அந்த படத்துக்கு ஏதாவது இல்லை 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 அவர் கேட்ட கேள்வி என்ன பதில்? நான் கேள்வினா ஆர்டிஸ்ட் படத்துக்கு தான் போவேன்னாரு. அதுதான் சார் நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்டிஸ்ட் படத்துக்கு போகக்கூடிய அப்படி இருந்தால் மணிகண்டன் ஒரு நல்ல ஒரு ஹீரோ இன்னைக்கு உருவாயிருப்பாரா? அது பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது வரையும் ஏங்க இல்லைங்க சரி சார். ரப்பர் பந்து ஹீரோ யாரு? சரி சார் அதான் அந்த பார்க் கரெக்டு. அந்த பார்க்கிங் படம் ஹிட் ஆனதுக்கு அதுவும் ஒரு புது படம் தானே. நீங்கள் சொல்கிற மாதிரி சூர்யாவோ ரஜினிகாந்த் சார் படமோ இல்லை. பார்க்கிங் நீங்களே சொன்னீங்க என்னன்னா பார்க்கின்னு ஒரு படம் ஹிட் கொடுத்தாரு. அந்த பார்க்கிங் படம் புது படமா அவருக்கு பழைய படமா சொல்லுங்க? அவருக்கு புதுசுங்க அண்ணா. என்ன பார்க்கிங்கில் யாருன்னா சார்? MS பாஸ்கர் இருக்காரு, வேறு யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க, அப்படி லிஸ்ட் போடுங்க. நீங்கள் அவர் கேட்ட கேள்வி அண்ணா அவருக்கு அண்ணா அப்படி இல்லைண்ணா அதாண்ணா நல்ல கரெக்டு தான். கரெக்டு 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 அண்ணா. நல்ல நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஒத்துக்கண்ணே. நல்ல கண்டென்ட் தான் ஓடுண்ணே, அவ்வளோ தானே. அது சின்ன படமோ பெரிய படமோ அவ்வளோதான். சின்ன இல்லை இல்லை நான் சின்ன படத்துக்கு நான் அப்படி சொல்லலை. சின்ன படம் நல்லா இருந்தால் ஆதரவு கொடுங்க. நல்லா இருந்தால் தான் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆடியன்ஸும் ப்ரெஸ்ஸும் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இந்த படம் நல்லா இருப்பா, நம்ம ஆதரவு உண்டு. இந்த படம் கொஞ்சம் லேகாக இருப்பா, அது உங்களோட தரப்பு. நான் அதுக்குள்ள நான் வர முடியாது. ஆனால் சூர்யா சார் படமாக இருந்தாலும் சரி, ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு நீங்களே நல்ல ஒரு படம் உங்களை வச்சு வந்து இயக்கி ஒரு பிரம்மாண்டமான கண்டென்ட் தான் அது ஹிட் ஆகும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து நீ சொன்ன வேர்டு தான். சூர்யா ஜோதிகா அதே மாதிரி ரஜினி சார் அந்த படம் தான் யாரும் வரல. அப்படி பார்த்தா மணிகண்டன் வந்திருக்க முடியாது, ரப்பர் பந்து ஹீரோ வந்திருக்க முடியாது, ஸ்டார் படம் ஹீரோ வந்திருக்க முடியாது. அவங்களாம் எப்படி வந்தாங்க சார்? ஃப்ளாப் பண்ண சார் நான் சொன்ன ஃப்ளாப்பு அதெல்லாம் வேணாம் சார். சார் ஃப்ளாப் இல்லை, நீங்கள் ஃப்ளாப் சார் ஃப்ளாப் விட்டுருங்க சார். ஃப்ளாப்பாக இருந்ததுன்னா அடுத்தது நெல்சன் கூப்பிட்டு சார் சார் நீங்கள் எனக்கு கம்பேர் பண்ணாதீங்க, நான் விரும்பல. என்னை விட்டு என்னன்னா சின்ன படம் ஆமாம் இல்லை நீ அவர் தான் ஆரம்பிச்சார், நான் ஆரம்பிக்கல சார். இல்லை இல்லை அதில் சரி அதில் அதில் இல்லை 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 இது அண்ணா இருக்குண்ணே அண்ணா ஒவ்வொருத்தரா பேசலாம் அண்ணா ஒவ்வொருத்தரா பேச வரேன். நான் பதில் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரா பேசலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ணா நான் முடிச்சுக்கலாம். நான் விரைவில் அது நாங்களும் அதுக்கு வந்து லெட்டர்லாம் கொடுத்துருக்கோம், அதில் நான் ஏற்றுக்கிறேன். அதெல்லாம் அண்ணா அண்ணா எல்லாத்துக்கும் ஒரு அண்ணா 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 என்ன நான் ஒவ்வொருத்தர பற்றி சொல்கிறேன். அண்ணா அண்ணா நீ சொல்லுண்ணே. சரி அண்ணா நான் ஒரு நிமிஷம். நான் வந்து 2 மணிக்கு ட்ரெயினுக்கு கிளம்பணும். அதனால் தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் ஒன்றே கிளம்புறாரு பேசி. ஆமாம் நான் மட்டும் தான். நன்றி. இப்போ கேளுங்க. ஆனால் இல்லை நான் பேசிடுறேன் நான் ஸ்கிப் ஆகல, நான் பேசிட்டு போகிறேன். இல்லை இல்லை இருக்குண்ணே, அனுப்பிச்சு விட்றேன் இருக்குண்ணே ஃபோட்டோ. அண்ணா நம்ம அந்த அண்ணன் கேள்வி கேட்டுறேண்ணா. அந்த அண்ணா எங்கே இருக்கீங்களா? நன்றிண்ணா. சரி அதாண்ணா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கும் பாதிப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்றது உடனே வராதுண்ணா, அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி பார்த்தா என்ன இருங்க, நான் பேசும்போது குறுக்கில் பேசினா எனக்கு புரியாதுண்ணா. நீங்கள் அதுதாண்ணா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லணுண்ணா, பதிலே விட மாட்டேன்றீங்களே அண்ணா. இன்றைக்கி நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும்
எல்லாருமே உடனே தீர்வு காணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு நான் அப்போது உங்களோட கேள்வி அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஓகேங்களா? சினிமாலையும் இருக்குது, அரசியலில் இருக்குது, பொது வாழ்வில் வச்சு இருக்குது, வீட்டில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ வீட்டிலே வந்து ஒரு குடும்ப பிரச்சனை வந்ததுன்னா உடனே சால்வ் ஆகுமா? கிடையாது. நம்ம பேசுகிறோம், அது முடியாமல் போகும். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். எத்தனையோ பேர் குடும்ப சண்டையில் பிள்ளைங்க பிரிஞ்சும் போயிருக்காங்க, ஏன்னா அப்பா அம்மா வேணானும் போயிருக்காங்க, எவ்வளோ நடக்குது. ஆனால் நாங்கள் முறையிட்டிருக்கோம், அது நடக்கும்னு நம்பிக்கையில் இருக்கோம். அவ்வளோதான். எங்களை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை நம்பியிருக்கோம். ஓகேங்களா? தலைவர் எங்களை பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கோம். கூடிய விரைவில் அது நடக்கும்ன்றது நீங்கள் எப்படி நம்புறீங்களோ, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் சரியாகும்னு நீங்கள் நம்புறீங்களோ, அதே மாதிரி எங்களோட குடும்ப தயாரிப்பாளர் சங்க குடும்பத்துக்குள்ளே அது சுமூகமாக முடிவுன்றது, சீக்கிரமாக முடியுன்றது நம்பிக்கையோட. இப்போ உங்களுக்கு தெரியும், போன வாரம் ஃபுல்லாக பெப்சியோடு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கேப்பில் இருந்தது. இப்போ எங்கள் சின்ன தயாரிப்பாளர்களுக்காகவும் எல்லா தயாரிப்பாளர்களுக்காகவும் அவங்க வந்து பேசுகிறார். அது மாதிரி ஒன்று ஒன்றா நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். நடக்கும்ன்ற நம்பிக்கை நடந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் சொன்ன அந்த வாக்கை நான் எடுத்துக்கிறேன். தப்பு இல்லை, ஒத்துக்கிறேன். ஆனால் தீர்வு காணப்பட்டுருக்கு. அது நீங்கள் நினச்சிக்கணும். தீர்வு பேசிக்கிட்டு இருக்காங்க. போன தடவை நான் மீட்டிங் போகும்போது கூட நான் ஸ்டேட்மெண்ட் பேசி தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக விரைவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டல் பாப்கார்னாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முடிவு வரப்போகுதுன்றது நம்பிக்கையோடு இருக்கணும். தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிஆர்ஓக்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம். படத்தோட பேர் வந்து கடைசி தோட்டா. படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜேஷ். அவர் வந்து தயாரிப்பாளர் மட்டுமில்லை, இசையமைப்பாளர், டைரக்ஷன் கூட பண்ணுவார், சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா வேலையும் கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். எல்லாம் கலந்த கலவை தான் அவர். நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ரொடியூசர். பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே கொடைக்கானலில் போய் ஒரு சிறப்பாக ஒரு படத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம். படத்தோட இயக்குனர் நவீன். அந்த படத்தோட கேமராமேன் வந்து அவருடைய பிரதர் தான், மோகன்னு. அண்ணன் தம்பி 2 பேருமா சேர்ந்து அவ்வளோ பிரமாதமாக, அவர் சொன்ன மாதிரி, ராஜேஷ் சொன்ன மாதிரியே வந்து என்கிட்ட கேட்டது 4 நாள் தான், ஆனால் மொத்தமே நான் நடித்தது 4 மணி நேரம் தான். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க. அந்தளவுக்கு ஒரு நாளைக்கு 1 hour, ஆனால் போலாம் நீங்கள் வீட்டுக்கு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்றவாங்க. மறுநாள் ஒரு 1 hour. எப்போ வர சொல்கிறாங்களோ ஒரு 12 மணிக்கு வாங்க போதும், லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கேனே அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் என்னை வந்து நடித்ததே தெரியாத அளவுக்கு அந்த படத்தில் ஒரு சின்ன அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது. அதில் நானும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கேன். ஆனால் மெயின் பிக்சர் இங்கே இருக்கும்போது ட்ரெய்லர் அதிகமாக பேசக்கூடாது. நம்ம ஸ்ரீயை பற்றி உங்களுக்கு தெரியும். உண்மையிலே ரொம்ப அமைதியான, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ப்ரொடியூசருக்கு தகுந்த, டைரக்டருக்கு தகுந்த, அவர் வாட்டுக்கு ஷார்ட் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் கோவப்படாமல் அவர் உட்காந்துக்கிட்டே இருப்பார். எங்கே காஷ்மீரில் இருந்தெல்லாம் அங்கேருந்து டேட்டை வாங்கி கேட்டு கொண்டு வந்து கொடைக்கானலில் வந்து அங்கேயும் குளிர் இங்கேயும் குளிர், ஆனால் அந்த மலையை விட்டுட்டு இந்த மலைக்கு வந்து எங்கேயும் டேட்டு கொடுத்து அவரால் ஒரு நாள் கூட ப்ராப்ளங்கள் இல்லாமல் கரெக்டாக ஸ்ரீ அங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. வனிதா இருக்காங்க. அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ராதாரவி அண்ணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணதில்லை. நிறையா படங்கள் நடிச்சிருந்தா கூட இதில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணதில்லை, ஸ்ரீ கூட ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா முத ஸ்ரீ கூட இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் நிறையா பழகியிருந்தால் கூட இந்த படம் எங்களுக்கு ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. அந்த படத்துலையும் கதை அந்த மாதிரி டூர் போகிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி தான். உண்மையிலே ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக நடித்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். இது முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் இருந்தாலும் அதுக்காக நிறையா ராஜேஷ் போராடினார். முதல்ல வந்து லோக்கல் சரக்கு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அதுலேயும் நான் நடித்தேன். இப்போ 2வது படம், அடுத்து 3வது படமும் எடுக்க போகிறார். இன்னும் பல படங்கள் எடுக்கணும், அது ரிலீஸ் ஆனால் தான். ஆனால் ரிலீஸுக்காக உதவி பண்ண நம்ம ஜெனீஸை பற்றி சொன்னால் இப்போ தான் போன இதில் கூட பார்த்தோம் ஒரு ப்ரொமோஷனில். அப்போ ஜெனீஸ் தான் சொல்லி அந்த பரமன் படத்தில் அவர் பேசும்போது அப்போ அந்த ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாருமே சொன்னாங்க, இந்த படத்தை யாரும் என்னங்க சின்ன படம் சொல்லி தேட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, ஓடிடிக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நான் கை விட்டுறேன்னு சொல்லி அவர் மூலமாக, என்ன பேனர் நேமு, ஆக்ஷன் ரியாக்ஷன். பார்த்தீங்களா, படத்தில் மட்டும் ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது, பேனர்லேயும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்குது. அதன் மூலமாக இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கை கொடுத்து தோல் தட்டி கொடுத்து ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக அந்த ஜெனீஸுக்கும் எனது நன்றியை சொல்லிக்கிறேன். செல்வத்தை அங்கங்கே பார்த்துருப்பீங்க, அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்க, அவரும் கீர்த்தியை காமிச்சிருக்காரு. இதில் செல்வமும் இருந்திருக்காரு. யாசர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கொட்டாச்சி, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு இதுக்குள்ளே ஒரு நான் சொல்லுவேன், அது குக்கருக்குள்ள குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒரு காட்டேஜுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு கதை. அதை விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் நவீன். அவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ரிவ்யூ கொடுத்தா ஒரு 4 பேர் பார்க்குறது 8 பேர் ஆகும், 8 பேர் 80 பேர் ஆகும், 80 பேர் 800 பேர் ஆகும்.
அதனால் அந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டியது விமர்சனத்தை பார்த்து அழகாக எழுதி இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ஃபஸ்ட்டு டைம் ஒதுக்கி ப்ரெஸ்லேருந்து வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக அந்த பக்கம் தான் இருந்தேன். நான் சேனலில் ஒர்க் பண்ணுவேன். நான் தான் படத்தோட ப்ரெஸ் மீட்ஸ்க்கெலாம் போய் வீடியோ எடுத்து எல்லாம் இன்டர்வியூஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தேன். சீரியல்ஸ்லேருந்து நடிச்சுட்டு இப்போது சினிமாவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கேயுமே யாரோட பேரையோ யாரோட சிபாசியும் சொல்லாமல் வரணுன்னு ஒரு சின்ன இதுக்குள்ளே ஒரு பிரின்சிபலோடு இருக்கிறவன். இந்த கடைசி தோட்டா பேர் தான் கடைசி தோட்டா, பட் இது எல்லாமே எங்களுக்கோட ஃபஸ்ட்டு புல்லட் தான். இது எங்களோட பயணத்துக்கு இதுதான் ஆரம்பம். அதுக்கு உங்கள் எல்லாத்தோட ஒத்துழைப்பும் உங்களோட விஷஸும் தேவை. இந்த படத்தோட கதாநாயகன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ராதாரவி சார் தான். ஏன்னா ராதாரவி சார் இல்லைன்னா அந்த படம் கிடையாது. ராதாரவி சார் கூட நடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி ஒரு வர்சடைல் ஆக்டர். அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ப்ரொடியூசர் ராஜேஷ் ப்ரொடியூசர் கம் மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் வேறு தான் இருக்குதா? ஆமாம் எல்லாமே அவர் தான். ஆமாம். டைரக்டர் நவீன் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார். கேமராமேன் அவரோட பிரதர், எல்லாமே சூப்பர் டீமு. அண்ணனும் நானும் சேர்ந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் நடித்தோம். ஆனால் எங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு நல்ல டைமிங், எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சீனெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் நாங்கள் 2 பேரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஒன்றும் கிடையாது. பட் அவர் எனக்கு விட்டு கொடுத்து அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. புலிக்குட்டினா அவர் என் கூட சீரியலில் நடித்தவர். பட் அவர் நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நாங்களாம் இப்போ ஏன் அவசரமாக வந்தோன்னா, சினிமா ஷூட்டிங்லேருந்து கூட சீக்கிரம் வந்துடலாம், சீரியல் ஷூட்டிங்லேருந்து வரது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு சீரியல் ஷூட்டிங் தான். ஏன்னா சீரியல் ஷூட்டிங்கில் அரை மணி நேரத்துக்கு ஒரு எபிசோடு ஒரு சீன் எடுத்துடணும். ஸோ அதுலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தனால தான் லேட் ஆகிடுச்சு. அவரும் அதுலேருந்து தான் வந்திருக்காரு. இங்கே யாசரை பற்றி சொல்லணுன்னா, யாசருக்கு யாசரை தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான், நீங்கள் ராட்சசன் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்க கிறிஸ்டோஃபர் அவர் தான். அதே மாதிரி இந்த படத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இங்கே எனக்கு பேரா குஷின்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. வனிதா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கொட்டாச்சி, இந்த மாதிரி ஃபுல் டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு படம் இன்றைக்கி தியேட்டருக்கு வருது அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது. இது மத்தியில் இந்த படம் தியேட்டருக்கு இவ்வளோ நல்ல பப்ளிசிட்டி பண்ண ராஜேஷ்க்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா பப்ளிசிட்டியில் எந்த குறையும் வைக்கல. ஆஸ் அ ப்ரொடியூசர் அவர் சைடில் என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சுட்டாரு. அதே மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் சார் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா பெரிய படங்கள் இன்றைக்கி பெரிய ஹிட் ஆகுது, நல்ல விஷயம். பட் சின்ன படங்களும் வரணும். இன்றைக்கி சின்ன படங்களும் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் உங்களை மாதிரி நபர்கள் எங்களுக்கு கை கொடுப்பதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை கஷ்டப்பட்டு கொண்டாந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டாந்தாச்சு. இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களாக நினச்சி நீங்கள் எங்களை ப்ளஸ் பண்ணி எங்களை மேலும் மேலும் வளர வைப்பீங்கன்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.